என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, ஒரு நடிகனுக்கு நடிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, அவருக்கு சினிமா துறை சார்ந்த சகல விஷயங்களும் தெரிந்திருப்பது அவசியம். இசை ஞானம், கதை கேட்கும் ஆற்றல், ஒரு வசனத்தை வெளிப்படுத்தும் விதம், பாடலுக்கு சரியாக உதட்டை அசைக்கும் விதம், எப்படி இருந்தால் பாடல் சிறப்பாக இருக்கும், மக்கள் மகிழ்ந்து ரசிப்பார்கள் என்பதையும், மக்களுக்கு எந்த மாதிரி பாடல்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்தவர், சகலகலா வல்லவராக திகழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான். தமிழ் சினிமாவில் அனைத்து துறைகளையும் தெரிந்து உணர்ந்து ஒரு படத்தின் வியாபாரம் உட்பட எல்லாம் தெரிந்து வைத்ததால் தான் அவரால் மாபெரும் வெற்றி பெற முடிஞ்சது. இன்று வரை அவருடைய படங்கள் பேசப்பட காரணம் அதுதான். ஒரு படத்திற்கு பாடல்கள் எந்த அளவுக்கு பலம் சேர்ப்பவை, அதை படத்தை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தும் என்பதை அறிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனவேதான் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்று வரை ரசிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அப்படித்தான் அடிமை பெண் படத்தில் ஒரு பாடல் முதலில் தொடங்கும் போது வேறு மாதிரியாக ஒரு கவிஞர் எழுதி வந்தார். அதை எப்படி மாற்றினார் புரட்சி தலைவர் என்பதை இங்கு பாருங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், நல்ல படத்தொகுப்பாளர், எடிட்டர். அவருக்கு பாடல் எழுத தெரியாது. ஆனால் பாடல் எப்படி இருந்தால் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரியும். கவிதை எழுத தெரியாது, ஆனால் கவிதைகள் படிக்க தெரியும், அதை புரிந்து கொள்ள தெரியும். அப்படித்தான் அடிமை பெண் படத்தில் தாயை, அவள் பெருமையை புகழ்ந்து கதாநாயகன் எம்ஜிஆர் பாடுவதாக ஒரு பாடல். அந்த பாடலை கவிஞர் ஆலங்குடி சோமு எழுதினார். பாடலை எழுதிய ஆலங்குடி சோமு எம்ஜிஆரிடம் அந்த பாடலை எழுதி காண்பித்தார். பாட்டு பாடும் குயிலம்மா, என்னை கொஞ்சம் பாரம்மா, இங்கு உனக்கு இருக்கும் அம்மாவை போல் யாரம்மா என்பதுதான் அந்த பாடல். பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாட்டு கொஞ்சம் கூட நல்ல இல்லை. தாயை பற்றி இந்த பாடலில் வார்த்தைகள் ஒரு துடிப்புடன், ஒரு உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், அதுபோல எழுதி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த கவிஞரும் ஒரு நாள் முழுக்க பல வகையாக சிந்தித்து எழுதி மாற்றி கடைசியில் ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து புரட்சி தலைவரிடம் கொடுத்தார். அந்த பாடல், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை என்று ஆலங்குடி சோமு அந்த பாடலை மாற்றி எழுதி கொண்டாந்து கொடுத்ததும் புரட்சி தலைவருக்கு அந்த பாடலை பார்த்து கேட்டு மிகவும் பிடித்து போனது. தாயை தெய்வமாக வணங்கும் புரட்சி தலைவர் அந்த பாடலை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்து போனார், நெகிழ்ந்து போனார். அந்த பாடலின் படப்பிடிப்பு நடக்கும் போது ஒரு பறவை ஒன்று தன் குஞ்சுக்கு இரை கொடுப்பதை போன்ற காட்சி தென்பட்டது. அதனை எம்ஜிஆர் அருகே இருந்து பார்ப்பது போல திறமையாக படம் பிடிக்க வைத்து பாடல் காட்சியில் அதை பொருத்தமாகவும் இணைத்திருந்தனர். ஆனால் இந்த காட்சியை எடுப்பதற்காக 3-4 நாட்கள் காத்திருந்து ஒரு பறவை தன் குஞ்சுக்கு இரை கொடுக்கின்ற அந்த காட்சியை காத்திருந்து தவம் இருந்து எடுத்தார் புரட்சி தலைவர். அதனால் இந்த காட்சி பாடலில் மிகப்பெரிய அளவில் ரசிக்கும்படியாகவும் உயிரூட்டத்துடனும் இருந்தது. தாய்மையை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த பாடல்தான் இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்கின்றது. தாய் இல்லாமல் நான் இல்லை என்கின்ற அந்த சிறப்பான பாடல் இப்படித்தான் உருவானது. புரட்சி தலைவர் தன்னுடைய படத்தின் பாடல்கள் எப்படி உருவாக்குவார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.